Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 555 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம ஒரு புது வீட்டுக்கு குடிபெயர்ந்து போனோம்னு வெச்சுக்கங்களேன், எல்லா விஷயத்தையும் செக் பண்றோங்க. அதாவது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றதை செக் பண்றோம், வீட்டுக்கு கீழே கடைகள் இருக்குதான்னு செக் பண்றோம், இல்லனா மார்க்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு செக் பண்றோம், அது கூட இல்லனா நம்ம மெக்கானிக் ஷெட் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு செக் பண்றோம். இவ்வளோ எல்லா விஷயத்தையும் செக் பண்ற நம்ம வீட்டோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத செக் பண்றோமா? அது நம்ம பண்ணுறதே இல்லைல்ல. அப்படி பண்ணாமல் ஒருத்தவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு அதிபயங்கரமான நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சௌமியா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 22 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. இந்த நிகழ்வு நடக்கும்போது அவங்க வந்து ஒரு +1 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ராகேஷ் அப்படின்ற ஒரு அண்ணனும் இருக்கார். அவங்க அப்பா அம்மா 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம் தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப வருடங்களாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக ஒரே ஒரு வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை இடித்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரொம்பவும் கஷ்டமான மனசோட தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் எவ்வளோ மெமரிஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க ஹவுஸ் ஓனருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் வந்து இவங்களுக்கு ஆயிட்டாங்க. ஸோ அவ்வளோ அளவுக்கு க்ளோஸான ஒரு பாண்ட். ஆனால் வேற பாசிபிலிட்டியே இல்லை, நம்ம மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வேற வீடு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் பார்த்து காலி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா இன்ஜினியருக்கெல்லாம் சொல்லிட்டேங்க அப்படின்லாம் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்டுட்டாங்க. சரி, வேறு வழியே இல்லாமல் அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடு தேட ஆரம்பிக்கிறாரு. வீடை பார்க்குறாரு, எந்த வீடும் செட் ஆகலை. இவன் பொண்ணு வேறு பெருசாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி ரூமை பார்க்கணும். இப்போ இருக்கிறது வந்து சிங்கிள் பெட்ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ ஒரு டபுள் பெட்ரூமை வீடு பார்க்கணும்னு சொல்லி சுற்றி தேடுறாங்க, கிடைக்கல. சரி, ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து தேடுறாங்க, கிடைக்கல. சரி, 5 கிலோமீட்டர் ரேடியஸ் இல்லைனா பரவாயில்ல, ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சூப்பராக ஒரு வீடு வந்து கிடைக்குதுங்க. டபுள் பெட்ரூம் வீடு வந்து கிடைக்குது. ரொம்ப கம்மியான வாடகையில் வந்து கிடைக்குது. பரவாயில்லப்பா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த வீடே பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வாக்கிலே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு வீடுகளும் கிடையாது. அதாவது அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வீடுகள்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாமே காலி நிலங்களாக இருக்குது. சரி, அதுவும் நல்லது தானே, அந்த காற்று வசதி நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. ஸோ அந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சௌமியாவுக்கும் சரி, அவங்க அண்ணன் ராகேஷுக்கும் சரி ரொம்பவும் பிடிச்சி போயிடுது. அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் சின்ன வீட்டில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அவ்வளோ அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸ் வந்து எவ்வளோ நாள் நின்றுதுன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் தாங்க நின்றுச்சு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அதாவது இந்த வீட்டுக்கு போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சௌமியா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ரூமில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் நாய்ஸ் இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குங்க. அந்த டிஸ்டர்பிங் நாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்னை விட்டுடு, என்னை காப்பாற்று, என்னை விட்டுடு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி யாராவது வந்து கத்திக்கிட்டே இருந்தால், கதறிக்கிட்டே இருந்தால் ஒரு வாய்ஸ் கேட்கும்ல, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது, எங்கேருந்துடா என்னை விட்டுடு, என்னை காப்பாற்று, என்னை விட்டுடு, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி வீட்டிலேருந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா யாருமே கிடையாது. நைட்டு வந்து ஒரு 9 மணி. அப்பாவும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரல, அம்மா வந்து சமைச்சிட்ருக்காங்க, அண்ணன் வந்து அவன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இது, இந்த மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா ஏதாவது சவுண்டு கேட்குதாம்மா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன எந்த சவுண்டுமே கேட்கலையே, டிவி அண்ணன்
பார்க்குறான் போல இருக்குது, டிவி சவுண்டு தான் கேட்குது அப்படின்றாங்க. சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு திரும்பியும் உங்களுடைய ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு, அதாவது மொட்டை மாடியில் ஓடுனா சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குதுங்க. ஸோ சௌமியா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா இது மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி இருக்கு, ஒருவேளை இந்த ராகேஷ் பையனுக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா நைட் டைமில் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், படிக்கிறான்னு தெரியாது, அவனை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போய் அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனோன்னு ஒரு ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் ராகேஷ் வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ணன் இங்கே இருக்காப்புல, அம்மா வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மொட்டை மாடியில் இங்கே ஓடுனது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இதுவும் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த மாதிரி மொட்டை மாடியில் யாரோ ஓடுறாங்கம்மா, சவுண்டு கேட்குதுமா, என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா புக்கை தூக்கி வச்சுட்டு கம்முன்னு போய் படு, அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் இந்த சவுண்டு கேட்குது, மொட்டை மாடியில் ஓடுற சவுண்டு கேட்குது, ரோட்டில் நாய் ஓடுது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது, இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லாது, நீ கம்முன்னு கிளம்பி போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது இவங்ககிட்ட ஒரு நடந்ததை சொன்னால் கூட கோவப்படுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பியும் உட்காந்து சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூட் ஆஃபில் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு திரும்பியும் புக்கு எழுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 2 பக்கங்கள் புரட்டி படிச்சிருப்பாங்க. 3வது பக்கம் படிக்க ஆரம்பிக்கும் போது திரும்பியும் என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இந்த சவுண்டு எனக்கு மட்டும்தான் கேட்குதா இல்லை அம்மாவுக்கு கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி ராகேஷ் கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் இந்த சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக ராகேஷ் கிட்ட போகிறாங்க. ராகேஷ் கிட்ட போய்ட்டு, ஏய் ராகேஷ், இந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுடா, உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குதுடா, ஒரு பொண்ணு வந்து கத்துற மாதிரி சவுண்டுடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பொண்ணா எங்கே எங்கே அப்படின்றப்பல ராகேஷ், அட பயப்புள்ள இந்த மாதிரி வெறியாக்குறானே இவன், என்னடா நான் பொண்ணு பேரும் கூட சொல்லலை, நான் பொண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வைலண்ட் ஆகிறானே, சரி ஒன்றும் இல்லைடா நானே கேட்டுக்கிறேன் அந்த சொன்ன, நீ உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு திரும்பி போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட் இப்படியே முடியுதுங்க. அடுத்த நாள் காலையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாகவே வந்து போயிட்டுருக்கு. அடுத்த நாள் நைட்டு திரும்பியும் 9 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் இவங்களுக்கு அதே ஒரு சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. திரும்பியும் மொட்டை மாடியில் யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. என்னடா மொட்டை மாடியில் ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்றைக்கி யாருக்கிட்டையும் சொல்லலை, சைலண்ட்டாக இவங்க எழுந்து மேலே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. மொட்டை மாடிக்கு போய் லைட்டை போட்டு பார்த்தா யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லையே, இங்கே ஓடின மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த லைட்டு வெளிச்சத்தில் மொட்டை மாடி நிலா வெளிச்சம் வேறு இருக்குது, லைட்டு வெளிச்சம் வேறு இருக்குது, நல்ல காத்தோட்டமாக இருக்குது, இங்கேயே உட்காந்து படிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழுகை சத்தம் வந்து கேட்குதுங்க, ஒரு அழுகுரல் வந்து கேட்குது, ஒரு பெண் அழுகிற மாதிரியே சவுண்டு கேட்குது. என்னடா இது யாரோ அழுகிற மாதிரியே இருக்குது, பக்கத்து வீட்லையா, எதிர் வீட்டில், பக்கத்து வீடு எதுவுமே கிடையாது, எதிரில் தான் வீடு இருக்குது, யாராவது அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த அழுகிற சவுண்ட் மட்டும் கிளியராக கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது படிக்கவே முடியலடா, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பியும் புக்கை மூடி வச்சுட்டு கீழே அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. அவங்களுடைய ரூமுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிக்கட்டு வழியாக கீழே போகணும் இல்லையா, படிக்கட்டு வழியாக கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு அந்த மேலே லைட் இருக்கு இல்லையா, லைட்டோடைய சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது, படிக்கட்டு கீழே தான் இருக்குது. ஸோ அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணும்போது அந்த மேலே யார் நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற யாரோ நின்றுந்தா கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படி மேலே பார்க்குறாங்க. மேலே பார்த்தா கரெக்டாக அந்த ஆஃப் ஆகிற டைமில் லைட்டுக்கு கீழே ஒரு பெண்மணி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் இவங்களுக்கு வந்து தெரியுதுங்க. அப்படியே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. அவங்க அப்படியே ஷாக்காக, என்னடா இது எங்கே தான் வந்தோம், யாருமே இல்லை, திடீர்னு லைட்டுக்கு கீழே யாரோ ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, முடியெல்லாம் விரிச்சு போட்டு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களுக்கு ஒரு படப்பட ஆயிடுது மனசெல்லாம். ஐயோ இது அம்மா கிட்ட சொல்லலாமா, சொன்னால் திரும்பி அவங்க ஏதாவது திட்டுவாங்க, நேற்றே வந்து பயங்கரமாக திட்டினாங்க, இன்றைக்கி போயிட்டு திட்டுறது மட்டும் இல்லாமல் உதைக்கவும் செய்வாங்க, சரி வேணாம் கம்முன்னு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கம்முன்னு படுக்கிறாங்க. படுத்தா தூக்கமும் வரல. திரும்ப இவங்களுக்கு அதே ஒரு இமேஜ் தாங்க இவங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த லைட்டுக்கு கீழே ஒரு பெண்ணுடைய உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த ஒரு இமேஜ் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை நினச்சி தூக்கமே வரல. என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்குது, சரி எழுந்து அம்மா கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து அம்மா கிட்ட போகிறாங்க. அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கர டயர்டாக படுத்துன்னு இருக்காங்க. போயிட்டு அம்மாவை அப்படியே பொறுமையாக கட்டி பிடிச்சி படுத்தா ஏன்னு விட்டாங்க பாருங்க ஒரு செவில் மேலே ஒரு அறை. ஏண்டி இந்த தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உனக்குன்னு தனி ரூம்னு ஒரு பெரிய வீடை பிடிச்சிருக்கணும், இந்த ரூமை விட்டு போட்டு இங்கே வந்து திரும்பி என்னை வந்து டார்ச்சர் பண்ணுற, காலையிலேருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ வேலை பண்ணுறேன், ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஹெல்ப் பண்ணாமல் சும்மா தூங்கும் போதும் கூட வந்து டார்ச்சர் பண்ணுறேன், நான் ஃப்ரீயாக தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அம்மா கத்துறாங்க. என்னடா இது அங்கே போனால் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, பொண்ணு நிற்கிற மாதிரி பிம்பமெல்லாம் தெரியுது, இங்கே வந்து அம்மா அடிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி இவங்களுடைய ரூமுக்கு எழுந்து போகிறாங்க. எழுந்து போய் படுக்கிறாங்க.
படுக்கும்போது இவங்களுக்கு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அதே குரல், என்னை காப்பாற்று, என்னை நம்புங்க, என்னை காப்பாற்று, என்னை நம்புங்க, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி மாற்றி 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 ஒரு பொண்ணு கத்துற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது திரும்ப 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 அந்த பொண்ணு கத்துறதே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கேடா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க எழுந்து உட்காரும்போது இவங்களுடைய ரூமில் வந்து ஜன்னல் இருக்கும், காற்று வசதிக்காக ஜன்னல் வச்சுருப்பாங்க. அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் யாரோ கொலுசு போட்டு அப்படியே நடந்து போனால் எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கு. இவங்க அப்படியே எழுந்து உட்காந்து அப்படியே ஒத்து பார்க்குறாங்க, யாரா இது அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி பௌர்ணமி வேறு, பௌர்ணமியில் நிலா வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ நிலா வெளிச்சத்தில் வந்து யாரோ போகிற மாதிரி வந்து தெரியுது. காற்றும் வந்து பார்த்திங்கன்னா விசு விசுன்னு அடிக்குதுங்க. அந்த காற்று அடிக்க அந்த ஸ்க்ரீன் வந்து நகர அப்படியே வந்து இவங்க மொட்டை மாடியில் பார்த்தாங்களே ஒரு பெண்ணுடைய உருவம், அந்த பெண்ணுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போகிறத வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே பட 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 படன்னு அடிக்குது. ஐயோயோ இதை போயிட்டு அம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயத்திலே இருக்காங்க. ஏற்கனவே அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்களே. சரி இதை பற்றி ஏதாவது சொல்லணுமே, ராகேஷ் கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ராகேஷ் கிட்ட போயிட்டு டே இந்த மாதிரி என்னென்னமோ நடக்குதுடா, என் ரூமில் என் கூட வந்து இருந்துடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி வா பயப்படாத, இந்த வாட்டி ராகேஷ் என்ன சொல்கிறான்னா அண்ணன் மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக நடந்துக்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா வா நான் இருக்கேன்ல, ஒன்றும் பயம் இல்லை, பயப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தங்கச்சி கூடயே போயிட்டு தங்கச்சி கூடயே படுத்துக்கிறாருங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருது. ஸோ 3வது நாள் திரும்ப இவங்களுக்கு காலையில் கூட அதே மாதிரி ஒரு சவுண்டு கேட்குற மாதிரியே இவங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன். உண்மையிலே சவுண்டு கேட்குதா இல்லை சவுண்டு கேட்குற மாதிரி இவங்க இமேஜின் பண்ணிக்கிறாங்களாலாம் தெரியல. ஆனால் உண்மையிலேயே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரியே இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, ஏய் ராகேஷ் இந்த மாதிரி ரொம்ப பயமாக இருக்குடா, எனக்கு நைட் ஆனாவே பயமாக இருக்குது, தனியாகவே இருக்க முடியல, டெய்லியும் இங்கே இருந்துடுறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏய் ஒரு நாள் ஏதோ கூப்பிட்ட பயப்படுற, சரி நீ பயப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து உன் கூட படுத்தாங்க, டெய்லி இங்கேயே வந்து படுத்துனுப்பாங்களா, வேறு வேலை இல்லையா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்க, நான் வந்து ஏதாவது ஒரு பிளானிங் வந்து போடணும், அடுத்த நாள் என்ன பண்ணணுன்றதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி கதை விடுறாரு. இவங்க சொல்கிறாங்க நீ என்ன பிளான் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கிளம்பி போ அப்படின்றாங்க. ஸோ அவரும் கிளம்பி போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு வருது, திரும்பியும் 9 மணி. பயத்தோடு இவங்க புக்கை திறக்கிறாங்க. புக்கை திறந்து வச்சு உட்காடுறாங்க. படிப்பு எங்கள் மண்டையில் ஏறுது, முழுக்க முழுக்க அந்த சவுண்டு கேட்குமோ அப்படின்ற ஒரு ஞாபகத்திலேயே வந்து இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. பரவாயில்ல சவுண்டு கேட்கலன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவங்க வந்து ஃபுல்லாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டின்னர்லாம் முடிச்சிட்டாங்க, படிச்சுட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ 9:30 மணிக்கு படிக்க ஆரம்பித்தவங்க 12 மணி வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டு சரி தூக்கம் வர மாதிரி இருக்கே, புக்கை மூடி வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லி புக்கை மூடி வச்சுட்டு தூங்கலான்னு போகும்போது திரும்பியும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு குலுசு சத்தம், ஒரு உருவம் நடந்து போகிறது கிளியராக வந்து தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே பதற ஆரம்பிக்குது. மெய்யால் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்றத வந்து இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ரியலைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ராகேஷ் கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான், அம்மா கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, அப்பா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறாங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டில் வேலை முடிச்சுட்டு வந்து கொரட்டை விட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. சரி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறாங்க. இவங்க எழுந்து பார்க்கும்போது அப்பா வந்து வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. சரி அப்பா வேலைக்கே போயிட்டாரு, எப்படி நைட்டு வருவார்ல, நைட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈவினிங் ஒரு 7 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரண்ட்டு போயிடுதுங்க. சரி மொட்டை மாடியில் போயிட்டு காத்தோட்டமாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் போயிட்டு அந்த கேண்டில் எல்லாம் லைட் பண்ணிவிட்டு மெழுகுபத்தியோடைய வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பெண் அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னடா இது திரும்பியும் ஒரு பெண் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்புகிறாங்க. இந்த பக்கம் திரும்பினா அந்த மொட்டை மாடியோட எண்டில் அந்த செவுரு இருக்கும் இல்லையா, அந்த செவருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது கிளியராக இவங்களுக்கு தெரியுது. அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி மனக்கோலத்தில், அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி புதுசாக ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வரும்போது அவங்க வந்து அந்த கூரைப்புடவெல்லாம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கூரைப்புடவெல்லாம் கட்டி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்து கிளியராக பார்க்குறாங்க. நகையெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க வந்து மெழுகுவர்த்தி எடுத்து பக்கத்தில் போகிறாங்க. யாருங்க 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 நீங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போகும்போது அதே டைமில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து ஊழ எடுதுங்க. இந்த நாய் அழுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நாய் அழுகுதுங்க. என்னடா இது நாய் வேறு அழுகுதுன்னு இப்படி திரும்பிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு ஆளை காணும். இவங்களை அப்படியே பகீர்னாவது, ஏன்னா இது அந்த பொண்ணு ஆளை காணுமே, இங்கே தானடா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்கும்போது காது பக்கத்தில் வந்து
நம்பாதீங்க, யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற சவுண்டு கிளியராக கேட்குதுங்க. இவங்க காது பக்கத்தில் வந்து அழுகிற சவுண்டு கேட்குது. சொல்லும் போது எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. காது பக்கத்தில் வந்து அழுகிற சவுண்டு கேட்ட உடனே இவங்க அப்படியே பதட்டத்தில் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடியில் இவங்க ஏன் நிற்கிறாங்க, கரண்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ வேர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க மெதுவாக இறங்கி நடந்து போகிறாங்க. கரெக்டாக கீழே இறங்கி போகும்போது இவங்களை கிராஸ் பண்ணி யாரோ போன மாதிரி இருந்தது. ஆனால் யாருமே போகலைன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் யாரோ கிராஸ் பண்ணி போகும்போது இவங்களுடைய ஷோல்டரில் இடிச்சிட்டு இப்படி நடந்து போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு வருதுங்க. அதை ரியலைஸ் பண்ண உடனே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பயங்கர நர்வஸ்னஸ் ஆகுது. ஐயோ என்னடா இது, என்னை யாரோ இடிச்சிட்டு போன மாதிரியே இருந்தது, ஆனால் உண்மையிலே யாருமே போகலை, என்னுடைய கண்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே கீழே போகிறாங்க. கரெக்டாக அந்த லைட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு உருவம் தெரியுதுங்க. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணக்கோலத்தில் ஒரு பெண் வந்து பார்த்தாங்க இல்லையா, கூரைப்புடவையோட, அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அவங்க பார்க்குறாங்க. கரெக்டாக மேலே பார்க்கும்போது கரெக்டாக கரண்ட்டும் வருதுங்க. லைட் வந்து டப்புன்னு வந்த உடனே அந்த பொண்ணுடைய முகம் வந்து பார்க்குறாங்க. முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிஞ்சு போன நிலையில் வந்து இருக்குது. அந்த கூரைப்புடவை நகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் அப்படியே எரிஞ்ச மாதிரி உருகும் இல்லையா தங்கம்லாம், அந்த மாதிரி உருகி போய் அந்த எரிஞ்சு போன ஸ்கின்னு மேலேயே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்த உடனே செம்மையாக கத்துறாங்க. இவங்களுடைய கதறல் சத்தத்தை கேட்டு அம்மா, அப்பா, ராகேஷ் 3 பேரும் வந்து ஓடி வராங்க. ஓடி வந்து அம்மா என்னம்மாச்சு, அப்பா அங்கே பாருங்கப்பா அப்படின்றாங்க. மேலே பார்த்தா யாருமே கிடையாது. என்னம்மா ஆச்சு, வந்ததுலேருந்தே நீ சரியில்லையம்மா, ஒரு மாதிரி ரொம்ப பயத்திலே இருக்கிறியம்மா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன்ப்பா, இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சவுண்டெல்லாம் கேட்குதுப்பா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் அம்மா கிட்ட கூட சொன்னேன், அம்மா நம்பவே மாட்டுறாங்க. அப்படின்னதுக்கப்புறம் அம்மா வந்து திட்டுறாங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இதுக்கு தான் கண்ட படத்தை பார்க்காதன்னு சொன்னால் கேட்குறியா, பேய் படம் தான் பார்ப்பேன், இதுதான் பார்ப்பேன், அதுதான் பார்ப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து சொல்கிறேன் இந்த பேய் படத்தெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திட்டிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அவங்க அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒன்று தப்பு இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணை சமாதானப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஒன்றும் பயப்படாதம்மா, கூட இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. பொண்ணை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்களும் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. ரிலாக்ஸ் ஆகி ஒரு 5-10 நிமிஷம் இருக்குங்க. அப்படியே அட்ற சைலன்ஸ். சரிம்மா எல்லாரும் தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவுக்குமே என்னை காப்பாற்றுங்க, யார் சொல்கிறது நம்பாதீங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. கரெக்டாக ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு கேட்குதுங்க. இப்போது அவங்க அப்பா ரியலைஸ் பண்ணுறாரு, தன்னுடைய பொண்ணு சௌமியா பொய் சொல்லலை, உண்மை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ரியலைஸ் பண்ணிவிட்டு அவருமே எழுந்துக்கிறாருங்க. எழுந்து வெளியே போகிறாருங்க. வெளியே போயிட்டு அப்படி இப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா யாரும் கிடையாது. மொட்டை மாடியில் லைட்டுக்கு கீழே ஒரு உருவத்தை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பொண்ணு. சரி அப்படியே வந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா மொட்டை மாடி லைட்டுக்கு கீழே யாரும் இல்லை. சரி லைட்டை போட்டு பார்ப்போம். கரெக்டாக லைட்டை போட்டுட்டு மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா எக்ஸாக்டாக ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. அப்படியே மனக்கோலத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. மூஞ்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சு போன நிலையில் இருக்குது. தங்கமெல்லாம் உருகி நெருப்பில் உருகி அப்படியே ஸ்கின்னில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு உருவத்தை பார்க்குறாருங்க. பார்த்த உடனே மனுஷன் ரொம்ப தைரியமான மனுஷன், அவரே வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறாருன்னா யோசிச்சு பார்த்துங்க எந்த மாதிரி அந்த உருவம் இருக்குன்ட்டு. ரொம்ப பயத்தோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பயத்தை வெளியே காட்டிக்காமல் அப்படியே வந்து சைலண்ட்டாக உள்ள வர்றாரு. உள்ளே வந்து பொண்ணுக்கிட்ட ஆமாம்மா நீ சொன்னது உண்மைதான், நீ பார்த்த விஷயத்தை நானும் பார்த்தேன், எனக்குமே அந்த சவுண்ட் வந்து கேட்டுச்சு, இந்த வீட்டை பற்றி விஷயம் வந்து நம்ம யார்கிட்டே அதை விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பற்றி எதிர் வீட்டிலலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாதுங்க என்ன நடந்ததுன்னு, ஆனால் இந்த வீடு வந்து பல வருடங்களாக பூட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தது, யாருமே வரல. நாங்கள் இந்த லொக்காலிட்டிக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் ஆகுது. இந்த 5-6 வருஷமாக இந்த வீடு காலியாக தாங்க இருந்தது, பூட்டி தான் வச்சுருந்தாங்க. 5-6 வருஷம் கழிச்சு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டெனண்ட்டாகவே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த தெருவில் எத்தனை வீடு இருக்கோ, ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 10 வீடு எல்லா வீட்லேயும் போய் கேட்டிருக்காரு. எல்லாருமே இதே ஒரு பதில் தான் சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றின ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியலையே. ஏன்னா எல்லாருமே ஒரு 5-6 வருஷமாக தான் இந்த தெருவிலே இருக்கிறாங்க. 5-6 வருஷமாக இந்த வீடு காலியாகவே இருக்குது. இந்த வீட்டுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆனால் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இவருடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே அதே ஒரு யோசனையோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி அடுத்த நாள்
நாள் காலையில் வேலைக்கு போகணும் இல்லையா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு போகிறது இவருடைய வழக்கம். அந்த மாதிரி டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு வயசான தாத்தா வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு எப்படியும் ஒரு 80-85 வயசு இருக்குங்க. அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டீ குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது இவர் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யார்? சௌமியாவோட அப்பா. என்னப்பா ஏதோ யோசனையிலே இருக்கிற, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. இல்லை சொல்லு, ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கிற, நம்ம பொண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா சொல்கிறாரு. இல்லைங்க அந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வீட்டுக்கு அப்போ வந்திருக்கீங்க அப்படின்றாரு. என்ன தாத்தா அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறீங்க, அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று சொல்லுவோம்ப்பா, அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குதா இல்லையான்னுலாம் தெரியாது, ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. குறிப்பாக அந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலோ இல்லை அந்த பெண் குழந்தைகளுடைய தகப்பனார் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு பிரச்சனைப்பா, அந்த இடத்துல மட்டும் இருக்காதீங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவருக்கு ரியலைஸ் ஆகுது, என்ன பெண் குழந்தைகளுக்கு பிரச்சனையா? கரெக்டாக என் பொண்ணுக்கு தான் வந்து அந்த உருவம் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுது, என் வீட்டில் என் பையனுக்கும் தெரியல, என்னுடைய ஒய்ஃபுக்கும் தெரியல, எனக்கு அந்த உருவம் தெரிஞ்சுது. ஸோ இவர் சொல்கிறதும் நம்மளுக்கு நடக்கிறதும் வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்டே அவர் கேட்குறாரு. என்னதாங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிப்பா ஒரு ஃபேமிலி வந்து இருந்தாங்க. ஒரு அம்மா, அப்பா, ஒரு பையன், 3 பேர் வந்து இருந்தாங்க. அந்த பையன் வந்து ஒரு அகதி, ஸ்ரீலங்காலேருந்து அகதியாக வந்து செட்டில் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அகதியாக வந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. லவ் பண்ண ஆரம்பித்து இங்கே வந்து ஒரே தொந்தரவு அவங்க அப்பா அம்மா கிட்ட, கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அடம் பிடிக்கிறாராம். ஸோ அவங்க வீட்டில் எவ்வளவோ எதிர்க்கிறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் எப்படின்னா நிறையா டௌரி எடுத்துகிட்டு வரணும், வரதட்சணை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உள்ளவோட பேரண்ட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம்னா இது நடந்த 22 ஒரு 50 வருஷம் முன்னாடின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருமகளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறா, சொல்லாமல் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணி வேறு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு அவ்வளோ தங்கமான பொண்ணாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா, அவ்வளோ லட்சணமாக இருக்குமா, அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கிற ஒரு பொண்ணா. ஸோ அந்த பொண்ணை வந்து டெய்லியும் கொடுமை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கொடுமை யார் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் கிடையாது, அந்த பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுமை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த பையனுக்கு ஒரு சித்தி பொண்ணுமே ஒன்று இருக்குது. அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் அந்த பொண்ணுமே இந்த மருமகளை வந்து பயங்கரமாக கொடுமை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து யாருமே இல்லையா, அகதியாக வந்து செட்டில் ஆனாங்க, காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் மட்டும்தான். ஹஸ்பண்ட் வந்து செம்ம கேரிங்க. அவர் வந்து அவ்வளோ அளவுக்கு லவ் வந்து வச்சிருக்காரு. அவ்வளோ லவ் பண்ணுற ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது, குடும்பத்தையும் பிரிக்கக்கூடாது, நம்ம தான் தனியாக இருந்துட்டோம், அவர் குடும்பத்தோடு இருக்கிறாரு, பரவாயில்ல இது எல்லாமே மாறும்னு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து இவங்க இப்படியே வந்து கொடுமைகளை சகிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உடனே இவங்க வீட்டில் யாருக்குமே வந்து பிடிக்கல. அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கல, அவங்க சித்தி பொண்ணு சொன்னேன் இல்லையா அவங்களுக்கும் வந்து பிடிக்கல. ஆனால் அவங்க மாமியாருக்கு வந்து ஓரளவுக்கு 2 வருஷத்தில் கொஞ்சம் 2 பேரும் சிங்க் ஆகிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒத்து போக ஆரம்பிக்குது. ஸோ இதனாலேயே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் செம்ம சண்டை. ஸோ மாமியாரை போட்டு அடித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருந்த 2 சப்போர்ட், முக்கியமான சப்போர்ட் வந்து ஹஸ்பண்டு, 2வது ஓரளவுக்கு ஓகேயான சப்போர்ட் வந்து மாமியார் வந்து செத்து போயிட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மேட்டரை சொல்லவும் முடியாது, இந்த மாதிரி மாமனார் ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, உங்கள் சித்தி பொண்ணு உங்கள் தங்கச்சி வந்து ரொம்ப கொடுமை பண்ணுதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது, சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களை எப்படியாவது விரட்டணுமே, பையன்கிட்ட இருந்து பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பையன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த குழந்தை உன்னோடது இல்லைடா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கேட்ட உடனே இவருக்கு செம்ம கோவம் ஹஸ்பண்டுக்கு, எப்படி என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை போட்டு அடிச்சிடுறாருங்க. அடித்த உடனே அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா, என்னையாட அடிக்கிறேன், நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு 2-3 நாள் வந்து வரவே இல்லை. 3 நாள் கழித்து திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கிட்டையும் பேசலை, பையன்கிட்டையும் பேசலை, பேசாமல் இவர் வந்து போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்காருங்க. கரெக்டாக பையனுமே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்குது, மாமனார் வந்து வீட்டில் இருக்கார். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க மருந்து கலந்து ஏதோ கொடுத்துட்றாருங்க. அதாவது அவங்க பால் வச்சுருப்பாங்க குடிக்கிறதுக்காக, பாலில் வந்து ஏதோ மருந்து மாதிரி கலந்து வச்சிடறாரு போல இருக்குது. இந்த பொண்ணு தெரியாமல் அந்த பாலை வந்து குடிச்சிடுதுங்க. குடித்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல். ஆல்ரெடி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுவே வந்து கிடினஸாக இருக்கும். ஸோ அந்த பாலை குடித்த உடனே இன்னும் மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல். அந்த பொண்ணு வந்து போயிட்டு படுத்துடுறாங்க பெட்டில், மயக்கம் வருது அப்படின்னு சொல்லி பெட்டில் படுத்துடுறாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், பெரிய மனுஷன் தானே, என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய ஃப்ரெண்டோடைய பையனை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து அவங்க 2 பேரும் காம்ப்ரமைசிங்காக இருக்கிற மாதிரி, அவங்க அந்த பொண்ணு வந்து மயக்கத்தில் இருக்குது, காம்ப்ரமைசிங்கான ஒரு பொசிஷனில் அவனுமே அந்த பெட்டில் இருக்கிற மாதிரி
வந்து இருக்க வச்சுட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவங்க பையனுக்கு வந்து தகவல் சொல்லி அமைச்சிருக்கான், இப்போ வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையனுமே வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி எப்படி வர வச்சிருக்கான்னு அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அடிச்சு பிடிச்சி ஐயோ ஒய்ஃபுக்கு என்னாச்சு ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கிறாங்களேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி அந்த பையன் வந்து ஓடி வரான். ஓடி வந்து உள்ளே வந்து பார்த்தா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் இந்த மாதிரி காம்ப்ரமைசிங்கான பொசிஷனில் இருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயநினைவு வருது. மயக்கத்தில் வந்து எழுந்து உட்காந்து கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இவருமே உள்ள வர்றாரு. உள்ளே வந்த உடனே பார்த்த உடனே என்ன நடந்தது ஏது நடந்ததுலாம் எதுவுமே விசாரிக்கலைங்க. பார்த்த உடனே ஒரு சில பேர் வந்து நம்புவாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லவ் இருந்தால் அது வந்து ஹர்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹர்ட்டில் வந்து மனைவியை வந்து எக்கு தப்பாக வந்து பேசிடுறாரு. பேசின உடனே அவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, இல்லை இது உண்மை இல்லை, நீங்கள் பார்க்குறது எதுவுமே உண்மை இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் எதுவுமே நம்புகிற மாதிரி இல்லை, அவரே வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்து பேசிடுறாரு. இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுதுங்க. ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பொண்ணு எழுந்து வீட்டை விட்டு வெளியே போகுதுங்க. வெளியே போய் ஒரு 4 நாள் வந்து வெளியவே இருக்குது, வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. 4 நாள் இவர் வந்து போகிறாரு, அந்த பொண்ணை தாண்டி தான் போகிறாரு. ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே பேசலை, ஆனால் கோவத்திலே இருக்காரு. இதை பார்த்து தாங்க முடியாமல் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாள் அவங்க கல்யாணம் பண்ண சாரீ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா யாருமே இல்லை அப்படின்னும் போது இவர் தான் வந்து உறவாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீ எடுத்து கட்டிக்கிச்சுங்க. அவர் வந்து ஆசையாக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு, அந்த நெக்லஸையும் போட்டுக்கிச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணு தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு இறந்து போயிடுச்சுங்க. இறந்து போகும்போது அந்த நெக்லஸ் எல்லாம் உருகி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்ல வந்து ஒட்டிடுதுங்க. ஒட்டுனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இறந்துமே போயிடுது. இதை தாங்க முடியாத அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா அவனுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறான். ஏன்னா லேட்டரான அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருது, இந்த மாதிரி ஒய்ஃபுக்கும் அந்த ஒரு ஆள் வந்தான் இல்லையா, அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது எல்லாமே பிளான் பண்ணது இவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா, இல்லை கொலைலாம் பண்ண வேணாம், நம்ம தான் வந்து தப்பாக பண்ணிட்டோம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, என்ன தான் நடந்திருந்தாலும் என் ஒய்ஃபை நான் நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவனும் அந்த துயரத்தில் வந்து இறந்து போயிடுறான். இப்போது எஞ்சி இருக்கிறது யாருன்னா மாமனாரோ அந்த சித்தி பொண்ணு இருக்குல்ல, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸாக்டாக இவங்க சௌமியாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த மாதிரியே நடந்திருக்குங்க. படிப்படியாக அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் அவங்க 2 பேரையும் ஹார்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குங்க. பைத்தியம் பிடிச்சி அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுக்கிட்டு 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து பல வருடங்களுக்கு பூட்டி தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு வாடகை வீடு, ஸோ பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ பல வருடங்கள் கழித்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை, காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து திரும்பி இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கும் இதே பிரச்சனை, அவங்களும் காலி பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக அந்த வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது, யாருமே வரல. நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கும் இதே மாதிரி நடக்குது, தயவு செய்து இந்த வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சௌமியாவுடைய அப்பாவுக்கு அப்படியே பயங்கர ஷாக்கு. சரிங்க ஐயா, உடனே காலி பண்ணிவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வீடை காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு மன வருத்தத்தை வந்து கொடுத்ததுங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு கொடுமையான மனிதர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த கொடுமையான மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதுவே வந்து ஒரு அத்தாட்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணுடைய நிலைமையை நினச்சா நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது, யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.